பாத்தீங்களா இந்த சவப்பட்டியிலிருந்து யாரோ தட்டுற மாதிரியே இருக்கு. ஹாய் மக்களே, வணக்கம், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லரான ஏரியாக்கு தாங்க வந்திருக்கோம். சவப்பட்டியிலிருந்து நம்ம பேய் மாதிரி வருது, இந்த மாதிரி உள்ள போயிருச்சுன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. டாக்டர் நர்ஸுமே பயங்கரமா இருக்காங்க. ஹாரர் ஹாஸ்பிட்டல். சார் உட்காரலாமா? யாரா எங்க தொட்டாலும் தட்டுறானுங்க. அட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்களா மம்மி படத்துல வர கன் எல்லாம் வச்சிருக்கேன் நானு. சோ இதுக்குள்ள போனீங்கன்னா அந்த மம்மி படம் தீம்ல வந்து பெரிய மியூசியம்ஸ் இருக்கு. இந்த பொண்ணு பாத்தீங்களா மம்மி படத்துல வர மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஸ்க்ரீம் இன் த டார்க். இது ஒரு ஷூட்டிங் கேம். ஆமா, இந்த டார்க்ல போய் நீங்க ஷூட் பண்ண மாட்டிருக்கு. தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா இங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஹாய் மக்களே, இங்கே பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட். இது வந்து பட்டாயாவில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் ரோட்லேயே இருக்குங்க. ஸோ நீங்கள் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த பிளேஸுக்கு வாங்க. ஆக்சுவலி இது ஒரு மால் தான். இந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் இந்த கம்ப்ளீட் அட்ராக்ஷனுமே இருக்கு. வந்தால் ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இந்த மாலில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 அட்ராக்ஷன்ஸ் இருக்குங்க. எல்லா அட்ராக்ஷனும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு காம்போ பேக்காக வாங்குற மாதிரி இருந்தால் இங்கே பாருங்கள். அடல்ட்டுக்கு வந்து 2299 பாத், சைல்டுக்கு வந்து 1999 பாத்துங்க. இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 5792 போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல, பட் இதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்சி யாராச்சும் இருந்தாங்கன்னா அங்கே வாங்கினா இன்னும் சீப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் இதை பேக்கேஜாக வேண்டாம், நீங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக போகலாம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு அட்ராக்ஷனுக்கும் தனி ப்ரைஸும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே மொத்தமாக 8 அட்ராக்ஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் பேர் வந்து ஹாரர் ஹாஸ்பிட்டல். அதோட ப்ரைஸ் பாருங்கள் 899 பாத்துங்க. இல்லை, செகண்ட் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாண்டட் அட்வென்ச்சர். அதோட ப்ரைஸும் 899ங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் அந்த வேக்ஸில் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து 799 தாய் பாத். அதே மாதிரி மூவிங் தியேட்டர் இருக்குங்க. இது வந்து 9D தியேட்டர், ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 399 தாய் பாத்துங்க. அதே மாதிரி ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட்னே ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப முடியாத விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். சின்ன சின்ன ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதுவும் நல்லா இருக்கும். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து 899 தாய் பாத். அதே மாதிரி இன்ஃபினிட்டி மைஸ்ன்னு இருக்குது. இது வந்து ஐ திங்க் நான் போயிருக்கேன் ஒரு வாட்டி, பட் இது ரொம்ப அட்ராக்டிவாக எனக்கு பிடிக்கல. மேபி குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ட்ரை பண்ணுங்கள். அது 899 தாய் பாத். அப்புறம் பாருங்களேன், ஸ்க்ரீம் இன் த டார்க் அப்படின்னு ஒரு ஸ்பாட் இருக்குங்க. ஒரு டார்க் ரூமில் வந்து நீங்கள் அப்படியே உள்ள நிறைய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து 599 தாய் பாத். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா த வாலெட்னு ஒன்று இருக்குது. லேசர் லைட்ஸ் வச்சு பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க அட்ராக்ஷன் வந்து ஹாண்டட் அட்வென்ச்சர் அப்படிங்கிற அட்ராக்ஷன் தான் வந்திருக்கோம். நம்ம உள்ளே போகிறது இல்லை, வெளியிருந்தே உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா மொத்தமாக இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு திகிலாகவே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கெலிட்டனு ஹாண்டடான ஒரு ஹவுஸ்குள்ளே போனால் எப்படி இருக்கும், திடுப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சவப்பெட்டிலேருந்து நம்ம பேய் மாதிரி வருது. டக்கு டக்குன்னு யாரோ கட் பண்ணுறாங்க. ரொம்ப கொடூரமான பொம்மைகள் இங்கே நிறையா இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், அப்படியே பட இங்கே பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ இந்த சவப்பெட்டிலேருந்து யாரோ தட்டுற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்காங்க. யாராச்சும் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ குழந்தைங்களாம் கூட்டு ரொம்ப பயந்துருவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே பாருங்கள், ஒரு பிசாசு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப பயங்கர பயப்படுத்துகிற மாதிரி கொடூரமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி யாரோ தட்டுறாங்க. இந்த படத்தில் பேய் படத்தில் எல்லாம் பார்க்குற மாதிரி யாரோ தட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி அப்படியே அடுத்த லொக்கேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு மாதிரி இருக்குங்க. அங்கே வந்து அந்த நிறையா அந்த சவப்பட்டி நிறையா இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், அப்படியே பயங்கரமான எலும்பு கூடலாம் இருக்குங்க. இந்த ஏரியாவே பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. யாரா நீ டாய், வாய் ரொம்ப கேவலமாக இருக்குது, பல்லு விளக்குங்கடா நீ. இங்கே பார்த்தீங்களா பயப்படுத்திட்டே இருக்காரு என்ன. ஐயோ, ஹாய் 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 சதிகா, கொடூரமாக இருக்காரோ. இப்படிதான் நீங்கள் ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுதாங்க என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸே பாருங்கள், படு பயங்கரமாக இருக்கா. ஸோ இதுக்குள்ளே ஒரு பயங்கரமான அந்த இந்த ரெசிடென்ட் ஈவில் எல்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து உங்களை இந்த லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளுக்குள்ளே அந்த ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ளே போவீங்க. அதுக்குள்ளே போனால் அங்கே இருக்கக்கூடிய த்ரில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தாண்டி மேலே பாருங்கள், நீங்கள் இது வழியாக வெளியே வருவீங்க. வெளியே வரும்போது ரொம்ப கொடூரமாக ஒரு மேன் வந்து அந்த கத்தியை வச்சுட்டு துரத்திட்டு வருவா அப்படி. ஸோ அதெல்லாம் தான் உள்ளுக்குள்ளே நடக்கும். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இதை போய் பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் தைரியமாக போய் பார்க்கலாம். பட் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க, அது அட்வைசபிள் இல்லை. இங்கே பார்த்தீங்களா லிஃப்ட் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் லிஃப்ட் ஓப்பன் ஆகும்.
லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே இங்கே பாருங்கள், இங்கே வெயிட் பண்ணுறவங்களாம் உள்ளே போவாங்க. இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா, ஒருத்தர் வராரு பாருங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சவுண்டெல்லாம் கொடுத்துட்டு ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்து இங்கே மாதிரி கெஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு, நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பாருங்கள் இந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போவார். பார்க்கவே பயங்கரமாக இருக்காரு. இவர் தான் உள்ளே போவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சுன்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. ஸோ அவர் அந்த துரத்திட்டு வரக்கூடிய அந்த மொமெண்ட் தான் வந்து இந்த மொத்த ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு ஏரியாங்க. இப்போ வர போகிறாருன்னு நினைக்கிறேன், அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம். வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வேணால் கொடூரமாக இருப்பார் பாருங்க. ஓடி திறந்துருச்சு ஓடி வருவாங்க எல்லோரும். அதே வந்துட்டாங்க, வர போகிறாரு. சவுண்டு கேட்குது. ஐ திங்க் பயங்கரமாக பயந்து ஓடி வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே பாருங்களா எப்படி ஓடி வராங்க பாருங்கள். ஓடுங்க ஓடுங்க. ஓடுங்களா? உள்ளே நான் ஒரு வாட்டி போயிருக்கேங்க, பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலிவுட் பேய் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்க. இதுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு வெளியே போய் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும். பார்த்தீங்களா, சில்ட்ரன் அண்டர் 8 இயர்ஸுங்க, people with heart conditions and pregnant women are not allowed. நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் உள்ள. நீங்கள் பாருங்க, இப்போ அந்த ஹாண்டட் ஹவுஸ் முடிஞ்சுதுங்க. இப்போ அடுத்த அட்ராக்ஷன் தான் நம்ம வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட் ஆடிட்டோரியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ மலையாளத்தில் பேசுகிற மாதிரி எனக்கு இருக்கு. இது வந்து ஒரு மியூசியம்ங்க. இந்த மியூசியமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும். ஸோ மெயினாக கிட்ஸ் வந்து இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, வெளியே சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் ஹியூமன் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது வந்து வெளியே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், த வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் பேபி எலிஃபென்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள மியூசியத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் கிட்ஸோட வந்தீங்க அப்படின்னா உள்ளே போய் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்கள், இங்கே பாருங்கள், நம்ம இப்போ 2 அட்ராக்ஷன் முடிச்சாச்சுங்க. இது வந்து 3rd அட்ராக்ஷன். இந்த அட்ராக்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா மூவிங் தியேட்டர். இது வந்து ஒரு 9D தியேட்டர். ஸோ உள்ளே போனீங்கன்னா 9D எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் மூவி பார்க்கலாம். ஐ திங்க் 5 to 10 minutes இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மூவி டைமுங்க. மெயினாக கிட்ஸ் தான் இது என்ஜாய் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபீல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய மூவி எந்த மூவி வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட் கவுண்டரில் சொன்னீங்கன்னா அந்த மூவி ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே போய் அதை என்ஜாய் பண்ணலாம் 9D எக்ஸ்பீரியன்ஸில். ஓகே, ஸோ பட்டாயா வந்தீங்கன்னா இந்த அட்ராக்ஷனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஓவராலாக பேக்கேஜாக வாங்கிருங்க. ஸோ தட் நீங்கள் எல்லா அட்ராக்ஷனையும் பார்த்த மாதிரி இருக்கும், எல்லாமே என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலாக வாங்கினா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதை வந்து இது வந்து 4th அட்ராக்ஷனுங்க. இதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டி மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இங்கிலீஷ் மூவிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, உள்ளே போன உடனே ஃபுல்லாக மிரர் இருக்கும், நீங்கள் எங்கே போகிறீங்க என்னன்னே தெரியாது இல்லைங்களா. இது ஒரு சின்ன ஒரு அட்வென்ச்சராக ஒரு இங்கே ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி தாங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வீடியோவில் வர மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் போகிறதே தெரியாது, எல்லா பக்கம் மிரராகவே இருக்கும். அந்த ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரணும். இதுதான் கான்செப்ட். இன்பிட்வீனில் நடக்கக்கூடிய ஃபன் விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அடுத்த 4th அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் தான் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹாஸ்பிட்டலோட செட்டப் இருக்குங்களாமா. அதுவே ஹாரராக இருந்தால் எப்படி இருக்கும். இங்கே இருக்க டாக்டர் பாருங்கள், டாக்டர் நர்ஸுமே பயங்கரமாக இருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி தான் உள்ளேயும் இருக்குன்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், பயங்கரமாக இருக்காங்க. கொஞ்சம் விட்டால் நம்மளே கடிச்சிருவாங்க போல தெரியுது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இவங்க பார்த்தீங்களா, இவங்க தான் நர்ஸு. இந்த பொண்ணு பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உள்ளேயும் இருக்க போகுது. இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சார் உட்காரலாமா? அம்மாடியோ அப்பா, யாரா அது? டேய், யாரோ தட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களாங்க. எங்கே தொட்டாலும் தட்டுறானுங்க, பயமாக தான் இருக்குது. ஸோ நானும் இவ்வளோ மாதிரி உட்காந்து பேசுகிறேன். உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலே ரொம்ப திகிலாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் உள்ளே இருக்கும். இவர் யாருன்னே தெரில, மூஞ்சியெல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஜவான் படம் ஷாருக் கான் மாதிரியே இருக்காரு, ஆனால் மூஞ்சி தான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அங்கே ஒரு வீடியோ இருக்குங்க, அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். வீடியோ ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஹாரர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி நிறைய ஹர்டில்ஸ் இருக்கும், நிறைய பயப்படுத்துவாங்க. இங்கே பாருங்கள், ஏதோ ஓப்பன் பண்ணி தட்டிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் பயங்கர த்ரில்லாக இருக்கும் உள்ள. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியம் இருந்தால் உள்ளே போய் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட் 5th அட்ராக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீம் இன் த டார்க். இங்கே பார்த்தீங்களா,
இந்த மாதிரி முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஷூட்டிங் கேம். ஆமாம், இந்த டார்க்கில் போய் நீங்கள் ஷூட் பண்ண மாட்டிருக்கு. அந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரிலாம் பயப்படுத்துவாங்க போல தெரியுது. உள்ளே போய் டார்க்காக இருக்கும், நீங்கள் ஷூட் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கேதர் பண்ணணும். இங்கே வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு இந்த ஸ்பாட்டும். ஸோ மறக்காமல் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா இங்கே போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இந்த அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து அந்த மம்மி படத்தில் வரும் இல்லைங்களா, மம்மி படத்தில் வரக்கூடிய ஒரு மியூசியம். இங்கே பார்த்தீங்களா மம்மி படத்தில் வர கன்னெல்லாம் வச்சுருக்கேன் நான். இவரும் பயங்கரமான கன்லாம் வச்சுருக்காரு. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த மம்மி படம் தீமில் வந்து பெரிய மியூசியம்ஸ் இருக்குது. இந்த பொண்ணு பார்த்தீங்களா மம்மி படத்தில் வர மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மம்மி படம் பார்த்த மாதிரியே, ரியலாக மம்மி படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ வந்தால் மறக்காமல் இந்த அட்ராக்ஷனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வழியாக நம்ம 7th அட்ராக்ஷனுக்கு வந்துட்டோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா த வால்ட் லேசர் மேஸ் சேலஞ்சுன்னு இருக்குது. இது ஒன்றுமே இல்லை, உள்ளே போனீங்கன்னா நிறைய லேசர் லைட்ஸ் இருக்குங்க. அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து இங்கே பாருங்களேன், நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு 501 to 899 பாயிண்ட் எடுத்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. 99 to 500 எடுத்தீங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் தருவாங்க. உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி விளையாடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக நம்ம 8th அட்ராக்ஷன் ஃபைனல் அட்ராக்ஷனுக்கு வந்துட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் மியூசியம்ங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறையா கண்ட்ரியில் இது இருக்குது. இந்த மாதிரி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் பண்ணி ரியலாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இது ஒரு பெரிய மியூசியம்ங்க. இதுக்குள்ளே நிறையா ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. இங்கே பாருங்கள், வெளியவே பாருங்கள், இந்த பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கான அந்த எலெக்ஷனோட இதை வந்து ஃபுல்லாக வேக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி அங்கே பாருங்கள் மிஸ்டர் பீன் நிற்கிறாரு. ஸோ இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் செலிப்ரிட்டிஸில் ஆரம்பித்து எல்லா ஃபாரின் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே இங்கே இருப்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்பாட்டுக்கும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அந்த மெயின் அட்ராக்ஷன்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து சில சின்ன சின்ன அட்ராக்ஷன்ஸுமே இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் வந்து 3D சினிமா அப்படின்னு சொல்லிங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா 8D சினிமா நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் இங்கே பாருங்கள் 12 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸோடு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு இது. ஸோ வந்தீங்க அப்படின்னா இதுவும் நீங்கள் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், கிரேட் வால் ஆஃப் சைனா, இந்த மாதிரி நிறையா சினிமாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மூவி வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போய்ட்டு உங்களுக்கு அதை வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 300 பாத். ஸோ வந்து ஒவ்வொரு மூவியோட டைமும் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகி 8 மினிட்ஸ் வரைக்கும் இருக்காமா. ஓகே, ஸோ வந்தீங்க அப்படின்னா மெயினாக கிட்ஸ் வந்தாங்கன்னா இது என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, ஒரு வேளை நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட் மாலுக்கு வந்துட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய 8 அட்ராக்ஷனையும் காமிச்சிட்டோம் உங்களுக்கு. ஸோ அந்த 8 அட்ராக்ஷனும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி எங்கள் பிளான் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனை பற்றி ஓவராலாக ஒரு ப்ரீஃப் தரதான் பிளானுங்க. உள்ளே போய் இன்றைக்கி நாங்கள் எந்த வீடியோவும் பண்ணலை. பட் ஃபியூச்சரில் உள்ளே போய் ஒவ்வொரு அட்ராக்ஷனுக்குள்ளேயும் வீடியோ பண்ணுற பிளான் வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். புதுசாக இன்றைக்கி ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தாய்லாந்து வந்தால் மறக்காமல் ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட் மாலுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, டாடா, பை. அட வா, அங்க பாத்துட்டே வா. உள்ள போலாம் நீ. ஓகேவா? வா உள்ள போலாம். நோ. எங்க போனோம்? I didn't expect it to be like this. I was like, no! நீ வா. No, I'm not going to